ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 5ல் இருக்கின்ற ஃபிசிக்ஸ் கொஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் 28வது வினா. பொருள் ஒன்றானது 100 மீட்டர் நேர்கோட்டில் இயங்கி பின்னர் திரும்பி மீண்டும் வந்த பாதை வழியே 30 மீட்டர் தூரம் அசைகிறது. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாராம், ஒரு பொருள் ஒன்று 100 மீட்டருக்கு இயங்குறார். ஸோ 100 மீட்டர் இயங்கின பிறகு என்ன செய்யறாராம், வந்த பாதை வழியே திரும்பி 30 மீட்டர் வர இப்படி வரேன்னு. ஸோ இப்போ கேட்டது என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னன்னு கேட்குறாங்க. மொத்த தூரம் என்ன, மொத்த இடப்பெயர்ச்சி என்ன. இப்போ இது 100ன்னு தெரியும், இது 30ன்னு தெரியும். ஸோ இப்போ சொல்லுங்க பாப்போம், டிஸ்டன்ஸ்னா என்ன, தூரம்டா சென்ற அந்த மொத்த பாதையின் நீளத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அவர் எவ்வளவு தூரம் நடந்திருக்கார், மொத்தமா எவ்வளவு தூரம் நடந்திருக்கார், அதுதான் என்னது டிஸ்டன்ஸ், தூரம், மொத்த தூரம். இப்ப சொல்லுங்க பாப்போம், அவர் 100 போயிருக்கார், பிறகு திருப்பியும் 30 வந்திருக்கார். ஸோ டோட்டல் எவ்வளவு போயிருக்காரு, 130 போயிருக்காரு. இதுதான் என்னது மொத்த தூரம், டிஸ்டன்ஸ். ஸோ இப்ப அடுத்தது இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா ஆரம்ப தானத்திற்கும் இறுதி தானத்துக்கும் இடையிலான மிக கிட்டிய தூரத்தை தான் நாங்க என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப தானம் இங்க இருக்காரு, இங்க இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணினார், இங்கதான் முடிச்சிருக்காரு. ஸோ கிட்டிய தூரம் என்னவா இருக்க போகுது, இவ்வளவு 100ன்னு தெரியும், இவ்வளவு 30ண்டா இந்த கிட்டிய தூரம் எவ்வளவா இருக்க போகுது, 100 - 30. ஸோ எவ்வளவா இருக்கும், 70 இருக்கணும். இவ்வளவு 100ன்னு தெரியும், இவ்வளவு 30ன்னு தெரியும், ஆக இவ்வளவு எவ்வளவா இருக்கு, 70 இருக்கும். இதுதான் கிட்டிய தூரம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, 70 மீட்டர் வரப்போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரப்போகுது, 130 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் 70 மீட்டர். ஸோ ஆன்சர் இத்தனையாக இருக்க போகுது, செகண்ட் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அடுத்த கொஸ்டின் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். தரப்பட்ட அலையினது மீடுரன் என்னன்னு கேட்டிருக்கு, ஃப்ரீக்வன்சி என்ன. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீக்வன்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீக்வன்சினா என்னன்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு அலைகள் தோன்றுது, எவ்வளவு வேவ்ஸ் வருதோ அதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப பாருங்க 0.2 செகண்ட்ல எவ்வளவு வேலை வருது. அடுத்த பத்தி சொல்லுவா, வேவ்ஸ் எத்தனை வேவ்ஸ் இருக்கு, இது ஒரு வேவ், இவ்வளவு தான் ஒரு வேவ், பிறகு என்னது இன்னொரு 2 வேவ். ஸோ 0.2 செகண்ட்ல 2 வேவ் வருது. ஃப்ரீக்வன்சினா என்ன, ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேவ்ஸ் வருதுன்னு. ஸோ ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேவ்ஸ் வருதுன்னு எப்படி காணலாம், 0.2ல 2 வேவ்ஸ்னா இது என்ன செய்யணும், 0.2ஆல பிரிச்சு உண்டான பெருக்கும். ஸோ 2 0.2ஆல பிரிச்சிங்கன்னா எவ்வளவு வரும், 10 என்று வர போகுது. 10 ஹெர்ட்ஸா இருக்கும், இதுக்கு அலகு ஹெர்ட்ஸ். ஸோ இல்லாட்டி என்ன செய்யலாம், 0.2 போல இது எத்தனை மடங்கா இருக்குது, 5 மடங்கு. 1 செகண்ட்ல 0.2 மாதிரி எத்தனை இருக்கும், 5 இருக்கும். 5 தர 0.2 தான் 1. ஸோ அதே மாதிரி இதை என்ன செய்யலாம், 2 5ஆல பெருக்கலாம். பெருக்கினீங்கன்னா 2 × 5 10 இருக்க போகுது. ஒரு செகண்ட்ல 10 அலை வரும். அதுதான் நாங்க என்ன சொல்லுவோம், 10 தான் நாங்க என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், 10 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி இதை மேத்ஸ்லயே எழுதலாம்னா இப்படி இல்லை, 2வை இந்த 0.2ஆல பிரிச்சு 1ஆல பெருக்க வேண்டும். பெருக்கிங்கன்னா எவ்வளவு வரும், 10 ஹெர்ட்ஸ்ன்னு வரும். ஸோ இதுல ஃப்ரீக்வன்சில இந்த கிராஃபை வச்சு எப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி அதுல இருக்கின்ற ஒரு அலகு நேரத்துல, அதாவது ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேவ்ஸ் தோன்றுதோ அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன போய் பார்ப்போம். பொருள் ஒன்றில் தொழிற்படும் உராய்வு விசையானது அப்பொருளின் மீது வழங்கப்படும் விசையுடன் மாறுபடும் விதத்தை வரைவு காட்டுகிறது. ஸோ நாங்க விசையை கொடுக்க பிரயோக விசைன்னா நாங்க கொடுக்குற விசை. ஸோ நாங்க கொடுக்க எவ்வாறு அந்த விசை மாறுன்றது தான் தந்திருக்கு. ஸோ இதுல ஒரு சின்ன பிள்ளை எல்லை வராது, உராய்வு விசை எப்படி சேஞ்ச் ஆகுது அதை தான் கிராஃப் தந்திருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஏபிசி அந்த 3 பாயிண்ட்லயும் என்னென்ன உராய்வு விசை இருக்குன்றதை கேட்டிருக்கு. ஸோ இது தொடர்பாக நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஒப்ஜெக்ட்ல வந்து நான் ஃபோர்ஸை கொடுத்தேன்டா ஃபர்ஸ்டா என்ன நடக்கும், ஒரு கட்டம் மட்டும் இந்த பொருள் மூவே ஆகாது, அதே இடத்துல நீ மோய்விலே. ஸோ அப்ப என்ன நடக்கும்டா, நான் விசையை கொடுக்க தொழிற்படுற விஷயத்தை நாங்க என்ன சொல்ல போறோம், உராய்வு விசையை, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை நிலையியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். ஸோ நிலையியல் உராய்வு விசை என்ன மாதிரி பார்த்துருந்தோம், நாங்க 10 நியூட்டன் கொடுத்தா அதுவும் 10 நியூட்டனே இருக்கு. நான் 15 நியூட்டன் கொடுக்குறேன்னா திருப்பியும் அவர் என்ன 15 நியூட்டனாவே இருப்பேன். நான் எப்படி கொடுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் என்ன செய்வார், நான் விசையை கூட்ட இவரும் என்ன செய்வார், கூட்டிகிட்டே வர. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் இந்த அளவு விசையை கொடுக்குறேன்டா, அவர் என்ன செய்யறாரு, வேற ஒரு விசையை கொடுக்குறாரு, இந்த அளவு விசையை கொடுக்குறாரு.
ஸோ ஒரு கட்டத்துக்குள்ள என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் உராய்வு விசை. ஸோ அந்த உராய்வு விசையை தான் சொல்லுவோம் என்னது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், எல்லியும் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமா இயங்க தொடங்கும். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்லயே இருந்தார் ஓய்விலேயே. இப்போ நான் விசையை கொஞ்சம் கூட கொடுக்க அந்த பீன பாயிண்ட்ல வரும்போது என்ன செய்யறேன் மட்டும் இயங்க தொடங்குறேன். ஸோ அதை விட நான் இன்னும் ஃபோர்ஸை கூட்டுறேன். சரி அப்படி ஃபோர்ஸை கூட என்ன நடக்கும்டா டக்குண்டு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் டக்குண்டு குறையும், ஆரம்பத்தை விட குறையும். ஸோ அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் கைனடிக் ஃபிரிக்ஷன், இயக்கவியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு விசையை கொடுத்தாலும் அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மாறவே மாறாது, அதே ஃபோர்ஸ்ல தான் இருக்கும். அது என்னது இயக்கவியல் உராய்வு விசை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட்ல என்ன வந்துச்சு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், அதாவது நிலையியல் உராய்வு விசை. பி பாயிண்ட்ல என்னவா இருக்குது மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இந்த மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் உயர்ந்தபட்ச நிலையியல் உராய்வு விசை என்னவா இருக்கும் எல்லை உராய்வு விசை, அதான் ஃபிக்ஸ் மேக்சிமம். அதை தாண்டிட்டீங்கன்னா பிறகு ஃபிக்ஸ்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் இயற்கவியல் உராய்வு விசை. ஸோ ஆன்சர் எத்தனையாவது இருக்க போகுது, தேர்ட் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அடுத்த கொஸ்டினை இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பொருள் ஒன்றானது 10 நியூட்டன், 20 நியூட்டன், 5 நியூட்டன் ஆகிய 3 விசைகளின் கீழ் சமநிலையில் உள்ளது. சமநிலையில் இப்பொருளின் மீது உள்ள விளைவில் விசை. ஸோ இதுல சின்ன பிரச்சனை, இந்த 3 விசைகளின் கீழ் உள்ளது, 3 விசைகளின் கீழ் உள்ளது. 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கா, 20 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கா, அதே மாதிரி 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு, ஆகிய 3 விசையின் கீழ் உள்ளது. ஸோ இதுல நான் மாறி வச்சிட்டேன். ஸோ ஆகிய விசைகளின் கீழ் சமநிலையில இருக்கா. ஸோ சமநிலையில இருக்கும்போது விளையுள் விசை என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல 3 ஃபோர்ஸஸ் இருக்கு, அந்த 3 ஃபோர்ஸஸ் தொழிற்பட்டு ஈக்விலிபிரியத்துல இருக்கா. எப்படி தொழிற்படுது ஒன்றும் தெரியல, ஈக்விலிபிரியத்துல இருக்காங்க. இப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, இதை எப்படி காணலாம், எப்படி இருக்கு விசைகள் தொழிற்படுதுன்னு தெரியல, கோட்டையும் காட்டையில, ஆனா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலதான் நீங்க கவனமா வாசிக்கணும். என்னது இவங்க எப்படி இருக்காங்க, 3 தொழிற்பட்டு விசையின் கீழ் சமநிலையில இருக்கா, ஈக்விலிபிரியத்துல தான் இருக்கிற. ஸோ ஈக்விலிபிரியத்துல இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருப்பார், ஈக்விலிபிரியத்துல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0, விளையுள் விசை இருக்காது. விளையுள் விசை இல்லாட்டி தானே அதை நாங்க என்ன சொல்லுவோம் சமநிலையிலே சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன 0 நியூட்டன். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின், கொஞ்சம் குழப்பற மாதிரி தந்துருக்காங்க. சமநிலையில இருக்குன்னே தந்துட்டாங்க, ஈக்விலிபிரியத்துல இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிரெக்ட் விஷயம் என்ன, விளையுள் விசை இல்லை, அது வந்து ஓய்விலேயே இருக்கு. 3 விசைகள் தொழிற்பட்டு சமநிலையில இருக்கா. ஸோ சமநிலையில இருந்துச்சுன்னா ஈக்விலிபிரியத்துல இருக்கு, ஈக்விலிபிரியத்துல இருந்தா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இல்ல, 0வா இருக்க போகுது. ஸோ ஆன்சர் தெரியாது, 4th ஆன்சராக இருக்க போகுது. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். தரப்பட்ட சுற்றில் கேதோட் கதிர் அலைவு காட்டியில் தோன்றும் அலை வடிவத்தை சரியாக காட்டுது. ஸோ பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆடலோட்ட முதல் தந்திருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்துக்கோங்க, ஓட்டோ கரண்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ இதுல ஆடலோட்ட முதல் என்ன நடக்க போகுது, ஏசி கரண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்துல இப்படி கரண்ட் வரும், பிறகு என்ன செய்யும் எதிர் திசையில வரும். அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம் ஏசி கரண்ட், ஆடலோட்ட மின்னோட்டம் சொல்லுவோம். ஒவ்வொரு நேரமும் மாறிட்டு இருக்கு டிரெக்ஷன், இப்படி எப்படி டிரெக்ஷன் மாறுது, ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருந்தது பிறகு மைனஸ்க்கு வருது. ஸோ டிரெக்ஷன் மாறிட்டே இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்டா பாருங்க, இதுக்குள்ள இந்த பக்கத்தால கரண்ட் வருதுன்னு வைப்போம். இப்படி வர கரண்ட் என்ன செய்வார், டைரக்ட் விடுவாரா, விடுவார். ஸோ இப்படியே ஓட போற. ஸோ இவ்வளவு கரண்ட்டும் என்ன செய்ய போற, வர போற. வர கரண்ட் இந்த கதவு ட்ரேக்குள்ளால போகும். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது, இதே மாதிரி இந்த கரண்ட் வர போற, இதே மாதிரி. ஸோ இப்போ அடுத்த செகண்ட் என்ன செய்ய போற, இப்படி மாற, எதிர் திசையில மாற. ஸோ இப்போ பாருங்க இந்த பக்கத்தால கரண்ட் வர, இப்படி இதுக்குள்ளால வார, இப்ப இதுக்குள்ளால விடுவார விட மாட்டாரா. தெரிஞ்சு வச்சிருங்க, இருவாய்க்கு நூடாக ஒரு பக்கத்தினூடாக தான் கரண்ட் போகும். எந்த பக்கத்தால, இந்த பக்கத்தால மட்டும்தான் நீங்க கரண்ட்டை விடுவார், எதிர் பக்கத்தால விடவே மாட்டேன். சோ இப்ப பாருங்க கரண்ட் இந்த பக்கத்தால விடுவாரா, இல்ல. ஏன், டயோட்ல இது வந்து பின்முகக்கோடுல இருக்கு, இதுக்குள்ளால கரண்ட் போக இயலாது. சோ இதுக்குள்ளால கரண்ட் வந்தாலும் என்னது, இதுக்குள்ளால போக இயலாது. சோ என்ன நடக்க போகுது, கரண்ட் வராது, கரண்ட் போக இயலாது. சோ அடுத்த நேரம் என்ன செய்ய போற, அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பியும் இவ்வாறு இந்த பக்கத்தால வருவார். இந்த பக்கத்தால வரும்போது டயர்டுக்கு பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வான்னு விட்டுருவார். சோ என்ன நடக்க போகுது, திருப்பியும் இப்படி வரும். திருப்பி எதிர்பக்கத்தால விடும்போது என்ன நடக்க போகுது, திருப்பி இதுக்குள்ளால கரண்ட்டை விட மாட்டேன் இந்த டயர். ஸோ விடாட்டி திருப்பியும் நேர்கோடா வரப்போகுது. ஸோ ஆன்சர் எத்தனையாவதா இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் ஆன்சராக இருக்க போகுது.
இந்த வீடியோஸ்ல நாங்க கடைசி கொஸ்டின்ஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தொடர்ச்சியாக 5 டியூட்டோரியல்ஸ்ல இருக்கின்ற கிட்டத்தட்ட 150 வினாக்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவுத்தையும் நீங்க வடிவா ப்ராக்டிஸ் பண்ணி தியரியா வடிவா பழகிட்டு போனீங்கன்னாவே கட்டாயமா O லெவல்ல கட்டாயமா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை எடுக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக நீங்க வடிவாக படிச்சு நன்றாக வடிவாக எக்ஸாம் செய்து நல்ல ரிசல்ட்ஸையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.